வந்து வீட்டுகளில் முளைக்கக்கூடிய ஒரு எளிதான தாவரம் செம்பருத்தி. இது உங்களுடைய வேலிகளில் பார்க்கக்கூடிய சங்கு புஷ்பம். இது ரெண்டையும் வச்சு எப்படி ஒரு அருமையான டீ தயாரிக்கலான்றதை இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ முதல்ல எல்லா பூக்களையும் ஓரளவு ஒரு குத்து பூ ரெண்டையும் எடுத்துக்கிடுங்க. இது தனித்தனியாக வச்சுக்கலாம், ரெண்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் வந்து நல்லா கொதித்த நீரை எடுக்கணும் சூடோடு. இதுக்கு மேலே நீங்கள் ஊற்றுறீங்க. ஊற்றினோன்னா அந்த கலர் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இது வந்து செம்பருத்தி. இந்த சிவப்பு கலர் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடணும். இந்த தண்ணி எல்லாமே செம்பருத்தி பூவோட தண்ணி வந்து பிங்க் கலர்லையும், இந்த தண்ணி வந்து ஒரு ப்ளூ கலர்லையும் இருக்கும், மாறும். அந்த சுடுநீரை சூடாகவே ஊற்றணும். இந்த கண்ணா இதை பாருங்கள், அந்த வெந்நீரில் கலர் எப்படி மாறுதுன்னு சொல்லி. இந்த கலர் மாறுது, வெள்ளை ஆகிட்டு வருது. அதனுடைய கலர் எல்லாமே தண்ணிக்குள்ளே வருது. பாருங்கள் என்ன கலரில் ப்ளூ ஒயிட். இதில் வந்து அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த கலர் தான் இதில் வந்து முக்கியமான ஒரு காரியம். பொதுவாக நம்மளுடைய இயற்கையாகவே இந்த ப்ளூ கலர் கிடைக்குது. பார்த்தோம்னா இதில் உள்ள எல்லா கலரும் அப்படியே இதுக்குள்ளே இறங்கி போயிடுது. ஸோ இதில் வந்து என்னென்னா ஆந்தோசைனின் அப்படின்ற பிக்மெண்ட் இருக்குது இதுக்குள்ளே. அவ்வளோதான். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து வெளியே போட்டுடலாம். பேக்ரவுண்ட் பேச விடாது. இப்போ இந்த கலரை பாருங்கள், எப்படி இருந்த கலர் எப்படி ஆயிடுச்சுன்னா. கலரை பாருங்கள், கிட்டத்தட்ட நல்லா சிவப்பு கலர் ஆகிட்டு. அது மாதிரி இதில் உள்ள இதழ்களையும் நம்ம இப்போ எடுத்துடலாம். எல்லாம் இதில் வந்துட்டு கலர் ரெண்டையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போது நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம், ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து ரெண்டாக வெட்டி அந்த சாட்டை சேர்க்கும்போது இந்த கலர் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். முதல்ல இந்த கலர் பாருங்கள், ப்ளூவாக இருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சு, வயலட் கலர் ஆயிடுச்சு.
ஸோ இது ஒரு அசிடிக் மீடியத்தில் அதனுடைய கலர் வந்து மாறுறதை நம்ம பார்க்குறோம். ப்ளூ வயலட் ஆகிட்டுனே. ப்ளூ வயலட், யா. அதே மாதிரி இது வந்து கலர் இன்னும் டார்க் கலர் ஆகிறத நம்ம பார்க்கலாம். அந்த இதில் அந்த கலரை பாருங்கள், லைட்டாக தான் இருக்குது. இன்னும் இது எப்படி பார்த்தான்னு சொன்னோம்னா இதுவும் ஒரு டார்க் கலர் ஆகிடுது, கிளியராகவும் ஆயிடுது, டார்க் கலராகவும் ஆயிடுது. ஸோ இப்போ நமக்கு ரெடி. காலையில் மார்னிங் காலையில் வெறும் வயிற்றில் அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதை நான் கிளாஸில் ஊற்றுறேன் பாருங்கள். ஒரு அருமையான பானம். பார்த்துருக்கலாம் எவ்வளோ அருமையாக இருக்கிறது. இது தினம் குடித்து பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு. சாப்பிடுங்க. ஆ, சாப்பிடு. ஓகே, ஃபைன். அருமையாக இருக்கிறது. அதே இடத்துல என்ன குடிக்க யோசிச்சு. இந்த இதுவும் செம்பருத்தி கலரு. காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்களும் அதை குடித்து பயன்பெறும்படியாக உங்களுக்கு ஒரு சஜஷன். தேங்க்யூ.